ஒரு வீட்டோட தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கே நம்ம இவ்ளோ கொஸ்டின்ஸ் கேட்கிறோமே, ஒரு நாட்டோட தலைவர் தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம கொஸ்டின் கேட்கணுமா? இந்தியாவோட தலைவர் சொல்றீங்க கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும் இல்லையா கேட்கணும். என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு நான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். என்ன கேள்வி கேட்க இந்த உலகத்துல யாருக்குமே தகுதி இல்லைன்னு நினைக்கிறதும் ஃபாசிசம் தான். வெறும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச்மா. 2 in 1. அதாவது 70s 60ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பையன் யார் பார்க்குறாங்களோ அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எந்த இன்ட்ராக்ஷனுமே இருக்காது. ஆஃப்டர் 90ஸ்க்கு அப்புறம் பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டு வி ஷுட் இன்ட்ராக்டிங், நாங்கள் சில கேள்விகள்லாம் கேட்கணும், முதல்ல நாங்கள் கேட்குறோம், அதுக்கப்புறம் வி வில் ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கல்ல, அந்த கேள்வி கேட்குறீங்களா? எப்படி அந்த கேள்வி வச்சு மட்டும் இவன் நல்லவன், இவன் இவன் இந்த நமக்கு சூட்டாமா, இவனோட கேரக்டர் இப்படி இருக்குன்னு எதனால அந்த கேள்வி அவ்வளோ முக்கியம்? எதனால அந்த கேள்வி கேட்குறீங்க? என்ன மாதிரி கேள்விகள் கேட்பீங்க? நம்மளுக்கு செட் ஆவாங்களா, ஒரே வேவ்லென்த் இருக்கா, தாட் ப்ராசஸ் ஒரு இதுவா இருக்கா? பிகாஸ் அரேஞ்ச் மேரேஜ்ல நம்ம யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தவங்க கூட வந்து லைஃப் லாங் நம்ம வாழ போறோம் லேசா. ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க கேரக்டர் எதுவுமே தெரியாது. கேட்கும் போது தான் அவங்களோட குணங்கள் எல்லாமே தெரிய வரும். அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது. பிகாஸ் அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாதச்சு நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது தான் ஓகே இவங்க நமக்கு கம்ஃபர்டபுளா இருப்பாங்களா இல்லையா அப்படின்றது வந்து ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்க மீடியாவில் இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டால் எல்லாத்துலேயுமே பிறந்ததுல இருந்து, படிச்சதுல இருந்து, காலேஜ்ல இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் யார் எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கு. ஆமா மேட்ரிமோனியில் என்ன சம்பளம் வாங்குறோம், என்ன காஸ்ட், என்ன எல்லாமே போட்டுறாங்க. எல்லாமே தெரிஞ்சிச்சு நமக்கு. பட் அதையும் மீறி அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறோம். அந்த அந்த கேள்விகள் என்ன மாதிரியான கேள்விகளா இருக்கும்? எப்படி அந்த கேள்விகளை வச்சு நம்புறியா? ஓ நீ அப்படி வரியா? Online profile can't dictate a person's original character, so we need to talk. As a girl, we need to talk and we have to look on to how he is characterized by his behavior. சோஷியல் மீடியால காட்டுறது எல்லாமே உண்மை கிடையாதுல்ல. நம்ம ஹாப்பியா இருக்கிறது மட்டும்தான் சோஷியல் மீடியால காட்டுறோம், கரெக்டா? ஸோ அதை மட்டும் வச்சு நம்மளால டிசைட் பண்ண முடியாதுல்ல. அவங்க அது பர்சனல்ஸ்லாம் அதில் இருக்காது. நம்மளுக்கு கேட்டாதான் நம்மளுக்கு தெரியல அவங்களோட பர்சனல் கேரக்டர் என்னன்னு. அவங்க கூட பேசினாதான் தெரியும். அடியே ரத்தி அக்னி கோத்ரி. ஸோ மேபி இன்கேஸ் அவங்க அதை கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னா we have to talk more, understand. இப்போ எனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா he has to be there. அது மாத்திரமே நமக்கு போராது இல்லையா? பிகாஸ் அது எதுவுமே நமக்கு லைஃப் லாங் வராது. அந்த கேரிங் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஷேரிங் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு ஃபுல்லா வரும். அந்த கொஸ்டின் கேட்காம போனா நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது. நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரலன்னா நம்ம எஃபர்ட்டும் போட மாட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னுக்கு போனோம்னா அதுக்கு அந்த கொஸ்டின்ஸ் தேவைப்படுது. அது கேட்டு அவங்க பதில் சொல்ற விதத்துலயே நம்ம கண்டுபிடிச்சலாம் அவங்க வந்து ஓகே நமக்கு செட் ஆவாங்க. ஆஃப்லைன் ஐ டு ஐ கான்டாக்ட் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதான் ஒருத்தரை கண்ணு பார்த்து கேள்வி கேட்கும் போது தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு சொல்ல வரீங்க. யூஎஸ் வந்து ஒரு $20,000 சேலரியோட ஒரு பையன் வந்து வேலையை விட்டுட்டு உங்களுக்கு ஓசரம் தான் உங்களாம் கல்யாணம் பண்ணிக்கணும் வந்து நிற்கிறான். என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு பார்க்க த்ரூமா இருக்கான், சூப்பரான பையனா இருக்கான், எல்லாமே இருக்கு, அப்பா அம்மா நல்லவன் மட்டும் சொல்றாங்க. பட் நீ டைரக்டா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கணுங்கிறாங்க. கொஸ்டின் கேட்கறதுல என்ன இருக்கு? நான் முதல்ல கொஸ்டின் கேட்டுட்டு அப்புறம் டிசைட் பண்றேன்னு சொல்லுவீங்களா? நான் வந்து முதல்ல ஐ ஹேவ் டு டாக் டு ஹிம் ஃபர்ஸ்ட் அண்ட் நான் சில கேள்விகள்லாம் இருக்கு. ஜஸ்ட் பிளைண்ட்லி அக்செப்ட் யுவர் பேரண்ட்ஸ் இல்ல ஐ ஹேவ் டு ஆஸ்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் நான் ஃபர்தர் ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ணலாமான்னு சொல்றீங்களா? டீப்பர் கொஸ்டின்ஸ் கேட்கணும். பிளைண்டா ஒருத்தவங்களை நம்ப முடியாதுக்க. அதனால அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே, அவங்க பேசுறது, பழகிறது, அவங்க பிஹேவியர் எல்லாமே நம்ம வந்து பேசதான் தெரியும். அப்பா அம்மா டிசிஷன் வந்து முக்கியம். ஆனா இந்த டைம்ல ஒரு ஜென்சி டைம்ல அப்பா அம்மா டிசிஷன் மட்டும் பார்க்க முடியாது. நீங்க சொன்ன எல்லா டீடைல்ஸும் மேட்ரிமோனியில இருந்து நான் எல்லாமே எனக்கு தெரியும். பட் ஸ்டில் எனக்கு அந்த டைம் தேவைப்பட்டது. நான் பேசினா நான் அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணினேன். ஐ ஹாவ் டு நோ த பர்சன். இங்க இருந்தாலும் இங்க வந்து ஒரு குடிசையில இருந்து என்ன விட்டாலும் அதே தான் நிலைமை, அங்க விட்டாலும் அதே தான் நிலைமை. ஸோ ஐ ஹாவ் டு நோ த பர்சன். எப்படி இருந்தாலும் எல்லாத்தையே வந்துட்டு கேஷ் இதெல்லாம் தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங் தான் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அது அவங்க கிட்ட பேசினாதான் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ இந்த ஒரு இவ்வளோ ப்ரொஃபைல் இருந்து இவ்வளோ டேட்டாஸ் இருந்து அவனை பற்றியான மேட்ரிமோனியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்துமே நம்ம அந்த அவனை கண்ணும் பார்த்து நேரில் பார்த்து கொஸ்டின் கேட்கும் போது தான் அவன் யார், அவன் கேரக்டர் என்ன நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஒரு வீட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கே இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறமே, ஒரு நாட்டு தலைவரை எந்த கொஸ்டின் கேட்காம தேர்ந்தெடுக்கலாமா? சாம்பார் ஆப் எனக்கு இல்ல சத்தியமா இல்ல. கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும்.
ஒருவேளை அவருக்கு கொஸ்டினே என்ன கேட்கறதுக்கு நோபடி ஹேவ் ரைட்ஸ் டு ஆஸ்க் எனி கொஸ்டின் டு மீ அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஒரு லீடர் இருந்தாருன்னா அது வந்து தப்பு தான் அதேதான் கேள்வியா இருக்கு. அவர் அப்ரோச்சபிளா இல்லன்றது கண்டிப்பா கேட்கணும், கேள்வி கேட்கணும். புதுசா அப்பாயிண்டடா இருக்கு, இன்ன வரைக்கும் யாருக்குமே கேள்வி சொன்னதில்ல, யாரையும் கேள்வி கேட்கவும் அலோவ் பண்ணதில்லை, யாருக்கும் பதில் சொன்னதில்லை. அவருக்கு இனிமே ஃபியூச்சர்ல சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி கேட்கறதுக்கு அலோவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு இந்த உலகத்துல இந்தியாவோட தலைவர் சொல்றீங்க இல்ல தமிழ் சூப்பரா கேட்டீங்க பாருங்க. கண்டிப்பா வந்து கேள்வி கேட்டுதான் அது. மோஸ்ட் ஆஃப் த ஓட்டர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் தானே. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பா அவர் வந்து ஆன்சர் பண்ணி தானே ஆகணும். ஹஸ்பண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம இத்தனை கேள்விகள் கேட்டிருக்கோமே, ஆனா நம்ம ஓட்டு போடும் போது எந்த கேள்வியுமே கேட்காம சூஸ் பண்ணிருக்கோமே. எப்படி மேஜிக் எப்படி நடந்தது? அது வெறும் சோஷியல் மீடியால இருக்கிறத வச்சு மட்டும்தான் ஓட் போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு லீடருக்கு அது மட்டும் போதும்ன்றது வந்து எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணல. எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுவாரு, நான் நம்புறேன். கொடுத்துட்டோம். இது ஆனா அந்த क्वेश्चन வந்து கேள்வி கேட்காம கல்யாணம் பண்ணிட்டேன், பண்ண முடியலையே. கேள்வி கேட்காம கல்யாணம் பண்ணிட்டேன், பார்த்த பிறகுதான் தெரிய போது இந்த ஹஸ்பண்ட் எப்படி இருக்க போறான்னு. அந்த மாதிரி இப்ப ஆஃப் கோர்ஸ் அதே மாதிரியா பவர் கொடுத்து உட்கார வச்ச நமக்கு பவர்ல இருந்து எடுக்கவும் தெரியும். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். கேள்விகள் கேட்காமல் நீங்கள் யார் என்று தெரியாது, மக்கள் சொல். எந்த கேள்வியும் கேட்காமல் நீங்கள் யார் என்று தெரியாமல் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளனர். இனிமேலும் மாண்புமிகு மோடி வழியை பின்பற்றாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் மாதத்திற்கு ஒரு முறையாவது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.